ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். இது எங்கள் வீட்டோட நைட் ரொட்டீன் தான் பார்க்க போகிறோம். ஒரு 7:00 போல் வேலை தொடங்கியாச்சு. நைட் சப்பாத்தியோ பூரியோ போட்டலான்னு கிச்சன் பக்கம் வந்தால் மத்தியானம் உள்ள மீன் குழம்பு மீதி இருந்து, விரங்கறியும் மீதி இருந்து, அதனால நைட்டும் சோறை சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு சாப்பாடுக்குள்ளே எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. பிள்ளைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல்லேருந்து வந்து தான் அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு டிஃபன் கொடுத்துருந்தேன். சரி, அப்போ நைட்டு பனானா கொடுத்தலான்னா அது லைட்டாக நெய் எல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி கொடுத்துட்டேன். இது மழை நேரத்தில் சளி பிடிக்காது பிள்ளைங்களுக்கு, இன்னொன்று நல்லா டேஸ்டியாக இருங்க. எனக்கு வீட்டில் பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு கப்பு பால் கொடுத்து நைட்டு டின்னர் பிள்ளைங்களுக்கு முடிச்சாச்சு. அதுக்கப்புறமா க்ளீனிங் ஒர்க்கு தான். க்ளீனிங் ஒர்க் பார்த்திங்கன்னா எனக்கு இன்னைக்கு ரொம்ப ஈஸியாக இருந்து. ஏன்னா நான் மத்தியானமே எல்லா வேலையும் முடிச்சு தான் வச்சுருந்தேன். நிறைய பாத்திரம் இருந்து எல்லாம் கழுவி பறக்கி வச்சதுனால நைட்டு க்ளீனிங் ஒர்க் ஜாஸ்தியாக இல்லை. கிச்சன் ஒர்க்கெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இது. என்னென்ன நான் யூஸ் பண்ணுவேன்னு பார்த்திங்கன்னா, முல்தானி மட்டி, ரோஸ் வாட்டர், அரிசி மாவு, தக்காளி. என்னோடய ஸ்கின்னை ரொம்ப டேன் ஆகி கருவளையம் அப்படி இப்படின்னு தான் இருங்க. நம்ம ரொம்ப கிச்சன் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம்ல, அதனால் நான் அதுக்கு என்ன செய்வேன்னா, இந்த அரிசி மாவும் தக்காளியை சேர்த்து நல்லா ஸ்கின்னில் ஸ்க்ரப் கொடுத்துருவேன். அது ஒரு 5 மினிட்ஸ் நம்ம ஸ்க்ரப் பண்ணணும். ஸ்க்ரப் பண்ணும்போதே நம்ம அந்த டெட் செல்ஸ் அந்த மேலே உள்ள ஒரு மாதிரி இருக்க அழுக்கு எல்லாமே அழகாக இலகி வந்துடும். நீங்கள் வாஷ் பண்ணிட்டு போகும்போது தெரியும் உங்களுக்கு நல்ல மாற்றம் இருக்கும். அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு ஃபேஸ் பேக் தான். அதுக்கு கொஞ்சம் தேவையான அளவு முல்தானி மட்டி, 1 ஸ்பூன் ரைஸ் பவுடர், அது கூட ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணி கொஞ்சம் பேஸ்ட் போல் எடுத்துருவேன். அதுக்கப்புறமா நம்ம அதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். கழுத்துலலாம் தேவைப்பட்டால் கூட நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். மீதி வந்துச்சுனாக்கி அதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு 2 டேஸ்க்கு அப்புறம் ஃபேஸ் பேக் மட்டும் யூஸ் பண்ணலாம். ஸ்க்ரப் யூஸ் பண்ண வேண்டாம். ஒரு 10 மினிட்ஸ் விட்டுருங்க. அதுக்கப்புறம் முகத்தில் நல்லா காஞ்சத பிறகு தண்ணி ஊற்றி நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதையும் எடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேஸில் ரொம்ப நல்ல மாற்றம் தெரியும். இது வீக்லி ஒன்ஸ் நான் பண்ணுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வேறு இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணால் எங்கள் வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகும். தேங்க்யூ.